ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ராணி கி வாவ் வந்திருக்கோம். இது குஜராத்ல இருக்க பதானுங்கிற இடத்துல இருக்கு. இத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வாவ் அப்படின்னா குஜராத்ல கிணறுன்னு அர்த்தம். ராணிகா வாவ்னா ராணியின் கிணறு. ஆனா மக்களே, இது சாதாரண கிணறு இல்ல. நம்ம ஊர்ல வட்டமாவும் ஆழமாவும் இருக்கும் அந்த மாதிரி கிணறு இது இல்ல. இது ஒரு ஸ்டெப்வெல், அதாவது படிக்கிணறு. சொல்ல போனா இது ஒரு தலைகீழான கோவில். நம்ம ஊரு கோவில்கள் கீழே இருந்து மேல கட்டுவோம். ஆனா இது பூமிக்கு மேல இருந்து 7 அடுக்குக்கு கீழே பூமிக்கு அடியில கட்டப்பட்ட ஒரு பொக்கிஷம். சூப்பரான விஷயம் என்னன்னு தெரியுமா? உங்ககிட்ட 100 ரூபாய் நோட்டு இருந்தா எடுத்து பாருங்க. அதுல ஒரு கிணறு போட்டோ இருக்கும். அது இதுதான். ஆமா மக்களே, நம்ம 100 ரூபாய் நோட்ல இருக்க இடத்துக்கு தான் இன்னைக்கு நாம வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் இந்த அற்புதத்தை சுத்தி பார்க்கலாம். இந்த இடத்தை யாரு எதுக்காக கட்டுனாங்கன்னு ஒரு சின்ன கதை சொல்றேன். 11ஆம் நூற்றாண்டுல சோலங்கி வம்சத்து ராஜா பீம்தேவ் இருந்தாரு. அவரோட மனைவி தான் ராணி உதயமதி. தன்னோட கணவர் மேல இருந்த தீராத காதலால அவரோட நினைவா இந்த பிரம்மாண்டமான கிணற்றை அவங்க கட்டியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, பொதுவா ராஜா தான் ராணிக்காக தாஜ்மஹால் மாதிரி கட்டுவாங்க. ஆனா இங்க ஒரு ராணி தன் கணவருக்காக ஒரு பெரிய கிணற கலைநயத்தோட கட்டியிருக்காங்க. இந்த கிணறு சரஸ்வதி நதிக்கரையில கட்டப்பட்டுச்சு. காலப்போக்குல ஆத்துல பெரிய வெள்ளம் வந்து இந்த முழு இடமும் மண்ணுக்குள்ள புதைஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 700 வருஷம் இது யாருக்குமே தெரியாம மண்ணுக்குள்ள இருந்துச்சு. 1940கள்ல தொல்பொருள் ஆய்வுத்துறை தான் இதை தோண்டி வெளியில எடுத்தாங்க. ஒருவேளை அந்த மண்ணு மூடாம இருந்திருந்தா இந்த சிற்பங்கள் எல்லாம் இவ்வளோ அழகா நம்ம கைக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியல. இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை சும்மா விடுவாங்களா? 2014ல யுனெஸ்கோ அமைப்பு இந்த ராணிகா வாவுக்கு உலக பாரம்பரிய சின்னம் அப்படிங்கிற அந்தஸ்தை கொடுத்திருக்காங்க. நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இது வெறும் கல் இல்ல. 900 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னோர்களோட கலைத்திறன், அவங்களோட கட்டிடக்கலை அறிவு, ஒரு ராணியோட அன்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிற ஒரு காலப்பெட்டகம் தான் இது. இங்க மொத்தம் 7 அடுக்கு இருக்கு. ஒவ்வொரு அடுக்கா நம்ம கீழே இறங்க போறோம். இங்க எங்க பார்த்தாலும் சிற்பங்கள் தான். 500க்கும் மேற்பட்ட பெரிய சிற்பங்கள், 1000க்கும் மேற்பட்ட சின்ன சிற்பங்கள் இங்க இருக்கு. முக்கியமா இந்த கிணறு விஷ்ணு பகவானுக்கு சமர்ப்பணம் செஞ்ச மாதிரி கட்டியிருக்காங்க. அதனால இங்க விஷ்ணுவோட தசாவதாரம், அதாவது 10 அவதாரங்களையும் நீங்க இங்க பார்க்கலாம்.
கடைசி அடுக்குல தான் மெயின் கிணறு இருக்கு. பார்க்கவே தலை சுத்துது, அவ்வளவு ஆழம். அந்த காலத்துல இங்க இருந்து தான் தண்ணி எடுத்திருக்காங்க. ஆனா இது வெறும் தண்ணி எடுக்கிற கிணறு மட்டும் இல்ல, இது ஒரு ஆன்மீக ஸ்தலமாகவும் இருந்திருக்கு. மக்கள் இங்க வந்து இந்த படிக்கட்டுல உட்கார்ந்து இந்த சிலைகளை எல்லாம் பார்த்து தியானம் செஞ்சிருக்கலாம். இங்க இருக்க தண்ணிய புனித நீராவும் கும்பிட்டு இருக்கலாம். வெயில் காலத்துல குஜராத் வெயிலுக்கு இது ஒரு ஏசி ரூம் மாதிரியும் மக்களுக்கு பயன்பட்டிருக்கு. இந்த கிணத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. கிணத்தோட 7வது அடுக்குல ஒரு சின்ன வாசல் இருந்துதாம். அந்த வாசல் ஒரு ரகசிய சுரங்கப்பாதையோட தொடக்கம். இந்த சுரங்கப்பாதையானது சூரிய கோவில், ஜஷ்மல்நாத்ஜி கோவில்னு பல இடங்களை இணைச்சிருக்கு. எதுக்கு இந்த சுரங்கப்பாதை? ஒருவேளை போர் நடக்கும்போது ராஜாவோ ராணியோ அரசு குடும்பங்கள் எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இது ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டா பயன்படுத்தி இருக்கலாம்.